வணக்கம். நாம இந்த வகுப்புல ஒளியின் பாதை பற்றி பார்க்கிறோம். எதை பற்றி பார்க்க போறோம்? ஒளியின் பாதை. அது என்ன சார் ஒளியின் பாதை? பாதைன்னா என்னமா? ஒளின்னா என்னமா? இந்த ஒளின்றது என்னதுமா? சென்னை போட்டதுன்னா என்னது? அப்போ இந்த ஒளியானது நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. ஒளியா இல்லாம நம்மளால வாழ முடியுமா? காலங்கள் வாழலாம், இல்ல ஓரளவு. ஆனா ஒளி இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? மிகவும் மகிழ்ச்சியாக வாழலாம். பேசினே இருக்கணும். கரெக்ட். இவ்வளவு வெளிச்சமா இருந்த இந்த அறையானது இப்ப எப்படி இருக்குது? இருட்டா இருக்கு. இந்த மாதிரி இருட்டுல நாம படிக்க முடியுமா? இந்த மாதிரி இருட்டுல நம்ம வசிக்க முடியுமா? சரி. அப்போ என்ன பண்ணணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் கரண்ட் வந்துச்சு. இப்ப இதே அறையானது எவ்வளவு வெளிச்சமா பிரகாசிக்குது இல்லையா? அப்போ ஒளி மூலமா தான் நாம வெளிச்சத்தை பெறுகிறோம். இந்த ஒளியானது இயற்கையா எதிலிருந்து கிடைக்குது? சூரியனிலிருந்து கிடைக்குது. இதே சூரிய ஒளி கூட அதிகமா இருக்கும்போது அது வெப்பமாகவும் இருக்கு இல்லையா? நாம கொஞ்ச நாள் வெயில போய் நின்னோம்னா என்ன ஆகும்? அப்போ இந்த ஒளியானது இயற்கையா கிடைக்குது சூரியன் மூலம். சரி, வேற எந்தெந்த வழியெல்லாம் நம்ம ஒளியை பெறலாம்? காற்றாலை மூலமா மின்சாரம், நீரின் மூலமா மின்சாரம், வழிகளெல்லாம் சேர்த்துதான் நாம என்ன பண்றோம்? ஒளியை பெறுகிறோம். இந்த ஒளியை இப்ப நாம பார்க்க போது ஒளியின் பாதை. ஒளியானது எவ்வழியில் செல்கிறது அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். பாப்போமா? அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா பார்க்கலாமா? இப்ப முதலாவதா ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போமா? நீங்க அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணுங்கப்பா. பாருங்க, ஒளியானது எந்த வழியில் செல்கிறது? இன்னொரு முறை தட்டி காமிங்க. ஒளியானது நேர்கோட்டில் செல்கிறது. அந்த பார்க்கறதுக்கு அழகாக அந்த சினிமா தேட்டரில் பார்த்துருக்கீங்களா? அந்த ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து நேராக வெளிச்சம் அங்கே வரும்போது அந்த டஸ்ட்டு தெரியும் பாரு இல்லையா? அதே போல் இருக்கிறது. சரி, அடுத்ததாக ஒன்று பார்ப்போமா? இப்போ இந்த இருட்டறையில் லித்திஸ் கண்ணாடியில் லைட் அடிங்க பார்க்கலாம். நீங்கள் பவுடர் அடிங்க. இப்போ இந்த கண்ணாடியில் அடிக்கிற வெளிச்சமானது ஒளியானது என்ன ஆகிறது? கண்ணாடியில் இப்படி அடிக்கிற ஒளியானது எங்கேக்கு போயிருக்கு? எதிரொலிக்கிறது. நான் இன்னொரு முறை பவுடர் அடிச்சு காமிங்கப்பா உங்களுக்கு நல்லா. அங்கே பாருங்கள், தெரியுதா வெளிச்சம்? வி ஷேப்பில் இங்கே போகிற ஒளி அந்த பக்கம் எதிர் திசையில் எதிரொலிக்குது. நல்லா பவுடர் இன்னொரு முறை அடிச்சு காமிங்க. தெரியுதா? அப்போ ஏன்ப்பா அது மட்டும் அந்த பக்கம் எதிரொலிக்குது? கண்ணாடியானது பலபலன்னு இருக்கிறதால அதனோட ஒளியானது எதிரொலிக்குது இல்லையா? சரி,